தர்மத்தை சொல்ல வேண்டும் என்பது சரி. தர்மம் என்றால் என்ன சொல்லுங்கள். எல்லோரும் தர்மம் என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறோம். ஐயோ அவன் தர்மவான், அவன் தர்மம் 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 என்று சொல்கிறோம். தர்மம் என்றால் என்ன, அறம் என்றால் என்ன, இதை வரையறை செய்வது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம். பண்பாடு எப்பவும் நான் சொல்லுகிறேன் பாருங்கள், ஒழுக்கம் என்கின்ற வரையறை இருந்தால்தான் அதனாலே பெறுகிற கல்வியினாலே நன்மை விளையும். அதனாலே ஒழுக்கத்தை வகுத்து சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். காசிவ முனிவர் தன் பிள்ளைகளை எல்லாம் உட்கார வைத்து பாடத்தை சொல்லிக் கொடுக்க தொடங்குகிறார். பழைய காலத்திலே பிள்ளைகளுக்கு தந்தையே பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது விதி. அப்படி வசதி இல்லாவிட்டால் தான் குரு. இது காசிப முனிவரே குருவாக இருந்தபடியால் அவர் பிள்ளைகளை சூரபத்மன் முதலியவர்களை வந்து உட்கார வைத்து விட்டார். பாடம் சொல்லிக் கொடுக்க போகிறார். அவரும் வந்து உட்கார்ந்து விட்டார். முதல் பாடம் ஆரம்பமாகிறது. இந்த மாயைக்கு இந்த சூரன் பாடம் சொல்லிக் கொடுப்பதிலே அவ்வளவு உடன்பாடு இல்லை. ஏன், அவள் அரைக்கி பொருள் விருப்பம் உள்ளவள். ஏதோ ஒரு விருப்பத்திலே முனிவரை திருமணம் செய்து கொண்டு விட்டாள். இந்த உலக அனுபவம் போதாது என்ற குறை அவளுக்கு இருந்திருக்கும் போல் இருக்கிறது. சரி, கணவர் தான் அப்படி வாய்த்தார், பிள்ளைகளாவது பெருமையாக வருவார்கள் என்றால் பிள்ளைகளுக்கு கணவரே பாடம் சொல்லிக் கொடுக்க போகிறார். இதெல்லாம் என்ன ஊகங்கள் தான். என்னதான் இந்த அப்பா பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார் என்று பார்க்க வேண்டும் என்று மாயை ஒரு பக்கத்திலே ஒளிந்திருப்பாள் போல் தெரிகிறது. இவர் பாடத்தை தொடங்குகிறார். பிள்ளைகளுக்கு முதல் பாடம் சொல்கிறார். அந்த பாடத்தை கச்சியப்பர் பதிவு செய்கிறார். தர்மம் என்று ஒரு பொருள் உள்ளது. முதல் பாடம். பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தால் என்னத்தை சொல்லிக் கொடுப்போம், ஆனா சொல்லிக் கொடுப்போம், வேற ஏதாவது பாடம் சொல்லிக் கொடுப்போம். அது ஒன்றும் சொல்லவில்லை. அவர் சொன்ன முதல் பாடம் தர்மம் என்று ஒரு பொருள் உள்ளது. இப்ப இது பதிவு செய்தான பிறகு அடுத்த வேலை செய்கிறார். இரண்டாவது வரி சொல்லுகிறார், தர்மம் என்று ஒரு பொருள் இருக்கிறது சொல்லிவிட்டு சொன்னார், அது அமரராலும் அறியோனாதது. இரண்டாவது விஷயம், தர்மம் என்று ஒரு பொருள் இருக்கிறது, விளங்கிக் கொள்ளுங்கள். இது விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே தர்மம் என்று என்ன, தர்மம் என்றால் என்ன என்று கேட்க தொடங்குகிறாயா? அது தேவர்களுக்கு கூட இன்றைக்கு வரையும் தர்மம் என்றால் என்ன என்று வரையறை சொல்ல முடியாது. மாயைக்கு கோபம் வந்து விட்டது. வெளியிலே வந்தாள், நிறுத்து பாடத்தை என்றாள். நீ என் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தது போதும். முனிவருக்கு புரியவில்லை. ஏன் நீ பாடத்தை தடுக்கிறாய்? என்ன சொல்லிக் கொடுக்கிறீர்கள் என் பிள்ளைகளுக்கு? தர்மம் என்று ஒரு பொருள் உள்ளது என்று சொல்லிக் கொடுத்தேன். சரி, அடுத்து என்ன சொன்னீர்கள்? அது அமரராலும் அறியோனாதது என்றேன். தேவர்களுக்கே தெரியாத விஷயத்தை இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது அறிவாகமா? நீங்கள் பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் என்று விட்டாள். அம்மாமார் சொன்னால் அதுதான் கட்டளை. சூரபத்மன் அவர்கள் வேறு கல்வி பயின்றார்கள். அதனாலே முருகனே வந்து அழிக்கும்படி அவன் வாழ்க்கை ஆனது. தர்மம் என்ற எல்லைக்குள்ளே கல்வியும் அறிவும் வளர வேண்டும் என்று நினைத்தவர்கள் தான் தமிழர்கள். ஏன் தர்மத்தை வரையறை செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள் என்றால், தர்மம் என்பது அவரவர் மனநிலைக்கேற்ப வேறுபடும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். கொலை குற்றமா இல்லையா? நீங்கள் நினைத்து பதில் சொல்லுங்கள். கொலை குற்றமா இல்லையா? குற்றம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு குற்றம். அது தர்மம் இல்லை. கொலை என்றால் ஏதோ ஒரு ஆயுதத்தாலே மற்றவரை குத்துவது கொலை முயற்சி. இப்ப கொலை குற்றம் என்று ரொம்ப தெளிவாக சொல்லுகிறோமே. இப்ப நான் கேட்கிறேன், ஆஸ்பத்திரியிலே வைத்தியசாலையிலே டாக்டர் கத்தியாலே ஒருவரை வெட்டுகிறது கொலை என்றால், டாக்டரும் ஆபரேஷன்ல அதுதான் செய்கிறார், கத்தியாலே வெட்டுகிறார். நாங்கள் கண்ணார பார்க்கிறோம். அப்போ ஒருவன் கத்தியாலே ஒருவரை குத்துகிறான், அதை கொலை முயற்சி என்கிறோம். இதை ஆபரேஷன் தியேட்டரிலே டாக்டர் கத்தியாலே ஒருவரை குத்துகிறார், அவரை கையெடுத்து கும்பிடுகிறோம். இப்ப பாருங்கள், தர்மம் என்று எப்படி வரையறை செய்வதென்றால், செய்கிற செயலிலே அல்ல, செய்கிறவருடைய மனநிலையிலே தான் தர்மம் இருக்கிறது என்பதற்கான ஒரு பதிவு. நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், ஒருவன் ஓடி வருகிறான், அவனை மற்றொருவன் கத்தியாலே வெட்ட வருகிறான். ஓடி வருகிறவன் நேராக ஓடி வந்து, ஐயா என்னை ஒருவன் வெட்ட போகிறான், வெட்ட வருகிறான், நான் இதில் ஒளிந்து கொள்கிறேன், என்னை காட்டி கொடுத்து விடாதீர்கள் என்று ஒளிந்து கொள்கிறான். வந்தவன் கத்தியோடு வந்து பேச்சை நிறுத்தி, இதில் ஒரு பக்கம் ஒருத்தன் ஓடி வந்தானா என்று கேட்கிறான். இப்போ நான் என்ன சொன்னால் அது தர்மம்? ஆனால் நாங்கள் படித்திருக்கிறோம், பொய் சொல்லக்கூடாது என்று படித்திருக்கிறோம். தர்மத்திலே ஒன்று பொய் சொல்லக்கூடாது. இதை நான் படிச்சுட்டு இப்ப அவன் நேரா வருகிறான் என்னிடம். எங்கே அவன் என்று கேட்டால், திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறாரே பொய் சொல்லக்கூடாது என்று, இந்த பக்கத்திலே தான் ஒளிந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த இடத்திலே உண்மை சொன்னது பொய்யாகும். அதே நேரம் நான் இந்த பக்கமா யாரும் வரவே இல்லையே, நாங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், இனி அந்த பக்கம் தேடி என்று பொய் சொன்னேனால் அந்த பொய் அந்த இடத்திலே உண்மையாகும்.
ஆகவே தர்மம் என்பது எது என்று கேட்டால் அவரவர் மனநிலைக்கு ஒரு வரம்புண்டு. அந்த வரம்பிலே நின்றுதான் தர்மம் கணிக்க வேண்டும். அதை வைத்துக் கொண்டுதான் காசிப முனிவர் சொன்னார், அது அமரராலும் அறியொணாதது என்றார். ராமாயணத்திலே ராமனுக்கு வசிஷ்டர் பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். பாடம் சொல்லிக் கொடுக்கிற பொழுது அவர் சொன்ன செய்திகளிலே ஒன்று, பாடம் சொல்லிக் கொடுக்கிற பொழுது சொன்ன செய்திகளிலே ஒன்று, மாதரையும் தூதரையும் கொல்லாதே. இந்த பாடத்தை ராமன் அப்படியே மனதிலே பதிவு செய்து வைக்கிறான். இப்பொழுது விஸ்வாமித்திரர் வந்து ராமன் விஸ்வாமித்திரனோடு போகிற கதை உங்களுக்கு தெரிந்த கதை. போகிற பொழுது தாடகை வருகிறாள், எதிரிலே வருகிறாள். அவள் இவர்களை கொல்லப் போகிறாள் என்ற உணர்ச்சியோடு வந்தவளை இனம் கண்டு விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து சொல்லுகிறார், தாடகை மேல் அம்பு போடு. நினைத்து பாருங்கள், அந்த அம்பு போடு என்ற வார்த்தை வந்த உடனே வேறு எந்த பிள்ளையாக இருந்தாலும் சொல்லுகிறவர் விஸ்வாமித்திரர் அம்பு போடு என்ற உடனே போட்டிருப்பான். ராமன் போடவில்லை. அண்ணல் முனிக்கு அது கருத்தெனினும் ஆவி உன்னென வடிக்கனை தொடுக்கிலன் என்றான் கம்பன். போடுற அம்பை என்கிறான் விஸ்வாமித்திரன், பெரிய படிப்பாளி பிரம்மரிஷி. அம்பை போடு என்று சொன்னதும் ராமன் அம்பு போடவில்லை, பேசாமல் நினைக்கிறான். ஏன் பேசாமல் நிற்கிறான் என்றால், துண்ணெனும் வினைத்தொழில் தொடங்கி உடலேனும் பெண்ணென மனத்திடை பெருந்தகை நினைந்தான் என்றான் கம்பன். அவன் படித்த படிப்பு பாருங்க, அறத்திலே இருக்கிற நுட்பம். படித்த படிப்பு இவன் என்ன நினைத்தான், பெண்ணை கொல்லக்கூடாது என்று வசிஷ்ட மாமுனிவர் சொல்லி தந்திருக்கிறார், அந்த கல்வியை மீறக்கூடாது. பெண்ணென மனத்திடை பெருந்தகை நினைந்தான் என்று இவன் நினைப்பது தெரிந்தவுடனே விஸ்வாமித்திரர் இவனுக்கு தர்மத்தினுடைய விளக்கம் சொல்லுகிறார். அந்த வார்த்தை பிரயோகம் எனக்கு ரொம்ப கம்பெனிலே ரொம்ப பிடித்த வார்த்தை பிரயோகம். விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து சொன்னார், ராமா, நீ என்ன நினைக்கிறாய் என்பது எனக்கு புரிகிறது. நீ என்ன நினைக்கிறாய், இந்த தாடகைக்கும் விஸ்வாமித்திரருக்கும் இடையிலே ஏதோ முன்பகை இருந்திருக்கும் போல் இருக்கிறது. அந்த முன்பகையை வைத்து இப்பொழுது என்னை கொண்டு இவளை கொல்விக்க பார்க்கிறார் விஸ்வாமித்திரர் என்றுதானே நீ நினைக்கிறாய். இன்றைய உலகத்திலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனையே இதுதான். நடுவு நிலைமை என்ற ஒன்று என்ன என்றே பலருக்கும் தெரியவில்லை. யார் நல்லவன் என்றால் எனக்கு நன்மை செய்கிறவன் நல்லவன், யார் தீயவன் என்றால் எனக்கு தீமை செய்கிறவன் தீயவன். இப்படிதான் வரம்பு வந்து விட்டது. நல்லதை செய்கிறவன் நல்லவன், தீமையை செய்கிறவன் தீயவன் என்று இல்லை, எனக்கு நன்மை செய்ய வேண்டும். எல்லாரும் அப்படி ஒரு ஓரப்பார்வை பார்த்து விட்டபடியால் நடுவு நிலைமையாக நிற்கிறவர்களை பார்த்து எல்லாரும் சந்தேகப்படுகிறார்கள். நேர்மையாக ஒருத்தன் சொல்லுகிறான் இவன் தான் குற்றம் என்று சொன்னால், ஓஹோ, அப்ப இவருக்கும் அவருக்கும் இடையிலே ஏதோ பகை இருக்கிறது போல் இருக்கிறது. ராமனும் அப்படித்தான் நினைத்தான். விஸ்வாமித்திரன் சொன்னதிலே இருக்கிற தர்மத்தை அவனாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. பெண்ணை கொல்ல சொல்லுகிறாரே, அப்படியானால் இவளுக்கும் அவருக்கும் ஏதோ பகை இருக்க வேண்டும். விஸ்வாமித்திரன் சொன்னான், ராமா, அப்படி நினையாதே, இவளுக்கும் எனக்கும் ஒரு பகையும் இல்லை. நீ ஏன் தடுமாறுகிறாய் என்று எனக்கு தெரிகிறது. வசிஷ்ட மாமுனிவர் உனக்கு பாடம் சொல்லி தந்திருக்கிறார், பெண்ணை கொல்லாதே என்று சொல்லி தந்திருக்கிறார். இப்பொழுது நான் பெண்ணை கொல்ல சொல்லுகிறேன். ஆகவே முனிவர் வசிஷ்டர் சொன்னதை செய்வதா நான் சொல்லதை செய்வதா என்று உனக்கு தடுமாற்றம், எனக்கு அது புரிகிறது. ராமா, நானும் வசிஷ்டரும் சொன்னவை வேறு வேறு அல்ல, ஒன்றையேதான் சொல்லி இருக்கிறோம், புரிந்து கொள். வசிஷ்டர் உனக்கு என்ன சொன்னார், பெண்ணை கொல்லாதே என்று சொன்னார், சரிதானே? ஆம், அப்படித்தான் சொன்னார். இப்போ நான் கேட்கிறேன், பெண் என்கின்ற ஒரு வடிவம் இருக்கிறதே, அதற்கு பெண் என்று ஏன் பெயரிட்டாய்? ஒருவரை பார்த்து பெண் என்கிறோம், அவரை பெண் என்று ஏன் சொன்னோம்? பெண்மை என்கின்ற பண்பு இருக்கிறபடியால் அந்த வடிவம் பெண் என்கின்ற வடிவமாகிறது. நன்றாக நினைத்துக்கொள். பெண்ணை கொல்லாதே என்றால் பெண்மை பண்பு இருக்கிற ஒருவரை கொல்லாதே, இதுதான் அர்த்தம். இப்போ தாடகையை பார், இவள் உடம்பிலே பெண் வடிவம் இருக்கிறதே தவிர பெண்மை என்கின்ற பண்பு இருக்கிறதா? குணம் இல்லாவிட்டால் குணிக்கு அந்த பெயர் போய்விடும். இப்பொழுது இவள் வடிவத்திலே பெண் தோற்றத்திலே இருக்கிறாள், பண்பு அந்த பண்பு இல்லை. இங்க பாருங்கள், லட்டு போல ஒரு காரத்தை செய்கிறேன், வடிவம் லட்டாக இருக்கிறது, அதனுடைய பண்பு உரைப்பாக இருக்கிறது. இதை ஸ்வீட் என்று யாரும் சொல்வீர்களா? காரம் என்று தானே சொல்வீர்கள். அதுபோல தாடகையினுடைய வடிவம் பெண்ணாக இருக்கிறது, பண்பு ஆண்மையாக இருக்கிறது. ஆகவே இவளை கொள்வது பெண்ணை கொள்வதாகாது, போடுறா அம்பு என்றார் விஸ்வாமித்திரன். அதுக்கு அவர் சொன்ன அந்த பாடல் வரி, அவர் சொல்லுகிறார், தர்மத்தை விலகி நான் சொல்வதாக நினையாதே ராமா, ஈரில் நல்லறம் பார்த்து இசைத்தேன். கம்பன் போடுகிற வார்த்தை. தர்மத்துக்கு ஒரு அடை போடுகிறான் கம்பன். என்ன போடுகிறான்? ஈரில் நல்லறம். தர்மத்துக்கு முடிவு இல்லடா. நீ நினைக்கிறாய் தர்மம் முடிந்து போய்விடும் என்று. இல்லை, தர்மத்துக்கு முடிவில்லை. நீ வளர 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 தர்மமும் வளர்ந்து கொண்டே போகும். ஒரு நாள் ஒரு பஸ் வண்டியிலே நான் போகிறேன். ஒரு பாடசாலை வாசலிலே மற்றவர்களை ஏற்றுவதற்காக அந்த பஸ் வண்டி நிற்கிறது.
அந்த நின்ற நேரத்திலே பாடசாலை அந்த முத்தம் தெரிகிறது. ஒரு காட்சி, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை பிடித்து அடி 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 என்று அடிக்கிறார். விடிய காலை நேரம். நான் ஒரு சீட்ல இருக்கிறேன், எனக்கு முன்னுக்கு ஒருவர், எனக்கு முன்னுக்கு இன்னொருவர். அந்த முன் சீட்ல இருந்தவர் சொன்னார், இங்க பார், இந்த ஆசிரியன் எவ்வளவு கொடுமையானவனாக இருக்க வேண்டும், விடியற்காலையிலே வந்து இந்த மாணவனை இப்படி அடிக்கிறாரே. இது ஒருவருடைய அபிப்பிராயம். அவருக்கு பின்னாலே இருந்தவர் சொல்லுகிறார், இந்த ஆசிரியன் எவ்வளவு நல்லவனாக இருந்தால் விடிகாலை என்று கூட பார்க்காமல் இந்த மாணவனை திருத்துவதற்கு இவ்வளவு கஷ்டப்படுகிறாரே. ஒரே அடிக்கு 2 விளக்கம். பின்னாலே நான் இருந்து நினைத்தேன், இவருக்கு ஞானம் போதாது, விதி இருந்தால் தான் இவன் திருந்த போகிறான், இல்லாவிட்டால் திருந்த போவதில்லை, வீணாக அடித்து துன்பம் செய்கிறாரே என்று நான் நினைத்தேன். சம்பவம் 1, நினைப்பு 3. எங்கள் நிலையிலே அது தர்மம். அறம் என்பது அப்படித்தான்.